பாருங்க 3% are seeing something. So ஒரு measurements அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. They are seeing from different positions. From the ABC, A and C, what they are seeing is wrong. ஏன் அப்படின்னா it will show the inaccurate value. So when you doing the measurements, நீங்களும் அந்த லெவலுக்கு parallel-ஆ இருந்து measure பண்ணா மட்டும்தான் you will see the correct value in it. Parallax error அப்படின்றது is a difference in the apparent position of an object viewed along with the two different lines of sight. அதாவது லைன்ஸ் ஆஃப் சைட் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டிங்க இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டிங்க இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டு. ஸோ ஒரு சைட்ல இருந்து அதாவது ஒரே மெஷர்மெண்ட்டை நீங்க வந்து பக்கவாட்டில் இருந்தோ இல்லை வந்து எதிர் சைட்ல இருந்தோ நீங்க வந்து மெஷர் பண்ணீங்கன்னா அது தப்பா வரும். கரெக்டான பொசிஷன்ல நின்று மெஷர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் அ எக்ஸாக்ட் கரெக்ட் ரீடிங். ஸோ திஸ் இஸ் தே கால் இட் அஸ் அ பேரலாக்ஸ் எரர். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லை ஸ்ட்ரெயிட்டா ஒரு லென்த்து நூல் இல்லை துணிகள் இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து மெஷர் பண்ணிடுறோம். பட் இந்த கம்பிகள் இதெல்லாம் வந்து ஹார்ட் எனஃபாக இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வளைச்சிட்டீங்க அப்படின்னா அது வளைவாதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிற கம்பிகள் இதுக்கெல்லாம் எப்படி வந்து லென்த்தை மெஷர் பண்றது அப்படின்னா ரெண்டு மெத்தட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் டேக் த்ரெட், சரிங்களா, ஒரு நூலோ இல்லை வந்து ஒரு சணலோ ஏதோ ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு தென் யூ நீட் டு மெஷர் இட் ஃப்ரம் அந்த இதோட ஷேப்பை வச்சு அந்த த்ரெட்டை வந்து ட்ரை டு மேக் இட் along with the shape and then measure the length of the thread. சரிங்களா, இந்த த்ரெட்டை இதே ஷேப்ல வச்சு மெஷர் பண்ணிட்டு அந்த த்ரெட்டோடைய லென்த்தை மீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணீங்கன்னா then you say that this is the length of the curved string. சரி, இது நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரூலரு இந்த மாதிரி ஒரு காம்பஸை வச்சுட்டு செக்மெண்டா மெஷர் பண்றது. சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு ஒரு நோன் இதுக்கு வந்து யூ ஜஸ்ட் மேக் இட் அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 0.5 மெஷர் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு 0.5 மெஷர் பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 0.5 so that it will be goes on. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை செக்மெண்டா பிரிச்சு மெஷர் பண்ணாங்க அத்தனை செக்மெண்ட் இன்ட்டு ஒரு செக்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க. ஸோ 0.5 சென்டிமீட்டரா ஒரு சென்டிமீட்டரா ஒரு செக்மெண்ட். ஸோ எத்தனை செக்மெண்ட் அவங்க மெஷர் பண்ணிருக்காங்களோ ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன்ட்டு லென்த் ஆஃப் த ஈச் செக்மெண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், இந்த 0.5 or 1 அதே மாதிரி எத்தனை மெஷர் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் இந்த மெத்தட் யூசிங் த டிவைடர். சரிங்களா, பிளஸ் கடைசியா வர லெஃப்ட் அவுட் பார்ட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத சேர்த்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம். நான் சொன்ன வால்யூம் இஸ் depends upon the 3 parameters. So it is a 3 level entity. அதனால வால்யூமோட யூனிட் எப்பவுமே என்ன இருக்கும், கியூப்ல இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் நத்திங் பட் கொள்ளளவு. நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டேங்கோட கொள்ளளவு இவ்வளோ 16,000 லிட்டர் அப்பெல்லாம் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இந்த டேங்க்ஸ்ல இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க வீடு கட்டுறாங்க, இந்த பிளாக் கலர் சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா வாட் தே வில் யூஸ் 1000 லிட்டர் டேங்க் 500 லிட்டர்ஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். அவ்வளோ வால்யூம் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் வால்யூம். ஸோ அவ்வளோ வால்யூம் வந்து அந்த டேங்குக்கு இருக்கு. அதே மாதிரி வால்யூம் இஸ் நத்திங் பட் லென்த் பிரெத் இன்ட்டு ஹைட், அதுதான் வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த்தை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏரியா. ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ நீங்க வந்து இப்போ நார்மலா இந்த ரியல் எஸ்டேட்ஸ்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரவுண்ட் இடம் அரை கிரவுண்ட் இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கிரவுண்ட் இஸ் நத்திங் பட் 2400 ஸ்கொயர் ஃபீட் 2400 ஸ்கொயர் ஃபீட். அரை கிரவுண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இட்ஸ் நத்திங் பட் 60 × 20 மல்டிப்ளை பண்ணா யூ கெட் த ஏரியா. ஸோ ஏரியா வந்து 2 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணிருக்கிறதுனால யூனிட் ஆஃப் ஏரியா என்ன சொல்லணும், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ஸ்கொயர்ல சொல்லணும் ஏரியாவை. சரிங்களா, so now you guess how you measure the area of your textbook, your classroom or your playground. இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் you can measure the area. இப்போ வால்யூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் வந்து இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் எ சாலிட் அண்ட் வால்யூம் ஆஃப் எ லிக்யூட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் எ சாலிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னா இட்ஸ் லென்த் பிரெத் ஹைட். ஸோ லென்த் இஸ் 10, பிரெத் இஸ் 10 அண்ட் ஹைட் இஸ் ஆல்சோ 10. 10 × 10 100, 100 × 10 1000, 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் இந்த சாலிடோடைய வால்யூம். சரிங்களா, ஸோ இதே மாதிரி வந்து வாட் எவர் த ஆப்ஜெக்ட் they gave அதனுடைய வால்யூமை வந்து you can calculate easily. ஸோ லிக்யூட்ஸோட வால்யூம்ஸ் எப்படி சொல்ல முடியும்,
அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிக்யூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்யூட்ஸோட வால்யூம் வந்து ஒரு ஷேப்லெஸ், சரிங்களா. அண்ட் மோர் ஓவர் லிக்யூட்ஸ், தண்ணி நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த பாத்திரம் என்ன ஷேப்போ அதே ஷேப் தண்ணியில் இருக்கும். இதுதான் வந்து ஷேப் அப்படின்னு நீங்க வந்து டிஃபைன்டா சொல்ல முடியாது. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் லிக்யூட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தட்ஸ் வை தே புட் இட் ஆன் த பீக்கர். அந்த பீக்கர்ல மார்க்கிங்ஸ் வச்சு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பீக்கர்ல பாருங்க, they will have 50 ml, 100 ml, 150, 200, 250 ml. ஸோ இப்போ இதுல தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அது எது வரைக்கும் தண்ணி வந்து நிக்கணும் அத்தனை ml வாட்டர் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் திங். நீங்க பால் பாக்கெட் வாங்கும் போது எப்படி வாங்குறீங்க, 1 லிட்டர், ஹாஃப் லிட்டர் அப்படின்னு வாங்குறீங்க. ஸோ 1 லிட்டர், ஹாஃப் லிட்டர் அப்படின்றது அந்த பால் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பாலோட வால்யூம். 1000 ml, 1 லிட்டர், இது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த லிக்யூட்ஸ்க்காக நம்ம சொல்றோம். இரகுலர் ஷேப்பா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் உடைய வால்யூம் எப்படி சொல்லுவீங்க? இப்ப வந்து ஒரு கல் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கல்லுக்கு எதுவும் ஷேப்பே பெருசா இருக்காது. the shape will be irregular. வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீக்கர் இருக்குங்க, ஓகேவா. இப்போ சாதா லெவல்ல அந்த தண்ணி எந்த லெவல்ல இருக்கு? See, this is the beaker. The beaker contains the water or any liquids, சரிங்களா. the water எந்த லெவல்ல இருக்கு? வால்யூம் வாட்டர் 50 ml இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பீக்கர் உள்ள நான் என்ன பண்றேன், அந்த கல்லை உள்ள போடுறேன், சரிங்களா. அந்த கல்லை உள்ள போட்ட உடனே வாட்டர் என்ன ஆகுது, 50 ml இருந்து என்ன ஆகுது, கொஞ்சம் மேல ஏறி வருது. எத்தனை எம்எல்க்கு வருது? இட் இஸ் கமிங் நியர் 75 ml, சரிங்களா. 75 ml. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர், இந்த கல்லு உள்ள போட்டதுனால எவ்வளவு தூரம் தண்ணி மேல ஏறி இருக்கோ இந்த டிஃபரன்ஸ் தான் வால்யூம் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் உடைய வால்யூம் வந்து இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ அவங்க எப்படி போட்டிருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் 75 ml மைனஸ் 50 ml இஸ் ஈக்குவல் டு 25 ml. ஸோ இது ஆப்ஜெக்ட் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்ன்றதால 25 சென்டிமீட்டர் கியூப், சரிங்களா. தட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்டோன். அந்த irregular shape உடைய வால்யூம். irregular shaped objects அப்படின்றது எல்லாத்துக்குமே we can use this method to find the volume of it. Volume of a gas. ஏன் வந்து கேஸ்க்கு அந்த வால்யூம் சொல்ல முடியாதுன்னா, we always have a compressed gas. கேஸ் அப்படின்றத ஒன் மோர் பேராமீட்டர் வந்து சேர்ந்துரும். கேஸோட வால்யூம் மெஷர் பண்ணும்போது that is nothing but a pressure. நீங்க வந்து இந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் நீங்க மேல ஒரு நாபை வந்து பிரஸ் பண்ண உடனே பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர்ல வந்து அந்த பெர்ஃப்யூம் வந்து வெளில அடிக்கும், சரிங்களா. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உள்ள வந்து ப்ரெஷரைஸ்டா வச்சிருப்பாங்க கேஸை. ஸோ தட்ஸ் வை இட் வில் பி ஆக்குபையிங் லெஸர் ஸ்பேஸ். ஏன் ப்ரெஷரைஸ்டா வச்சிருப்பாங்க அப்படின்னா, கேஸை வந்து ப்ரெஷரைஸ்டா பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஸ்பேஸ்ல நீங்க அதிகமான கேஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் வால்யூம் ஆஃப் த கேஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் வால்யூம் ஆஃப் ஸ்டோன் உள்ள இதுல கண்டுபிடிக்கிற மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் த கேஸ். லிக்விடுக்கும் கேஸஸுக்குமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ கேஸோட வால்யூம் அப்படின்னு வரும்போது we need to consider the pressure also into account while calculating. But as of for now, உங்களுக்கு வந்து லிக்விட்ஸோட என்எஃப். while you go to the higher standard you will study how to calculate the இதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி லிட்டருக்கும் இருக்கு. we have கிலோ லிட்டர், மில்லி லிட்டர், சென்டி லிட்டர், அந்த மாதிரி லிட்டர்ஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து 1 லிட்டர், 2 லிட்டர், ஹாஃப் லிட்டர் தான் யூஸ் பண்றதால we don't use much of this கிலோ லிட்டர், மில்லி லிட்டர், மைக்ரோ லிட்டர், இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அவ்வளவா நம்ம யூஸ் பண்றதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வெயிட். நீங்க வந்து ஏதாவது ஒரு டாக்டர் வந்து கண்டிப்பா நீங்க இதுல they will find the weight, how much kilograms you are weighed அப்படின்னு அவங்க கண்டிப்பா வெயிட் போட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த வெயிட்டுக்கும் மாஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் போத் ஆர் சேம் தானே. என்ன டிஃபரன்ஸ்னா, மாஸ் அப்படின்றது நீங்க நாட் ஒன்லி இன் எர்த், வேற ஏதோ ஒரு பிளானட்ல போயிட்டு நீங்க அதை மெஷர் பண்ணாலும் the mass will remain same. But weight will not remain same. It means that if your weight, இப்போ உங்களுடைய weight வந்து இங்க வந்து இத்தனை கிலோ அப்படின்னா, if you go to the moon, நிலவுக்கு போயிட்டு வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா you will have the weight lesser. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the gravitational pull, சரிங்களா, எர்த்தோட அந்த புவி ஈர்ப்பு விசை வந்து எவ்வளவு ஐ மீன் நீங்க நிலவுக்கு எல்லாம் போகும்போது it won't have that much effect. So that's why you see the reduction in your weight, சரிங்களா. ஸோ வெயிட் அப்படின்றது SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம்.
சரி, இதுக்கு மட்டும் கிலோகிராம், அப்போ இதோட பெரிய யூனிட்ஸ் இருக்கான்னா எஸ் we can measure it as a டன். நீங்க இந்த டன்ஸை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. லாரி எல்லாம் வெயிட் பண்ணும்போது வந்து இத்தனை டன் லோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோகிராமோடைய பெரிய யூனிட் we call it as a டன். ஸோ அதே மாதிரி கிலோகிராம் சின்ன யூனிட் இருக்கா, we have கிராம்ஸ். சரிங்களா, நீங்க வந்து கிராம்ஸ் எஸ்பெஷலி வந்து கோல்டு வாங்கும் போது பார்த்துருப்பீங்க, மில்லிகிராம்ஸ்லாம் கூட இருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன். மாசுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரிங்களா, ஸோ வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்க வெயிட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இதே மூணுல போனீங்கன்னா வேற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் லெஸரா இருக்கிறதுனால யுவர் மாஸ் வில் ரிமைன் சேம், பட் உங்க வெயிட் வந்து கம்மியா காட்டும். இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன யூனிட்ஸ், என்னென்ன எரர் இல்லாம எப்படி அக்யூரேட்டா மெஷர் பண்றது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து மெஷரிங் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு பிசிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஐ ஹோப் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மச் ஆன் திஸ், as you know. இதுதான் வந்து தராசு. நெக்ஸ்ட், இது வந்து இப்போ காமன் எல்லா கிராசரி ஸ்டோர்லயும் இப்போ வந்து நீங்க பார்க்கலாம். இட்ஸ் நத்திங் பட் அன் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இந்த மாதிரி தராசுக்கு பதிலாக இப்போ இப்படி வந்துருச்சு. ஸோ நீங்க எடுத்துட்டு அவங்க ஆப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் கிராசரிஸ் நீங்க எடுத்துட்டு போய் இதுல வச்சீங்கன்னா திஸ் எலக்ட்ரானிக் டிஸ்பிளே வில் ஷோ ஹவு மச் வெயிட் இட் இஸ். நெக்ஸ்ட் டைம். இந்த டைம் எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க, டைமோட எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றதான் பார்க்க போறேன். டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா, டைம் எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் அ கிளாக்கை பார்த்து இதான் டைம் அப்படின்னு சொல்லுறீங்க. பட் வே பேக் கிளாக்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி வந்து டைம் சொன்னாங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். காமன் மெத்தட் சூரியனை வச்சுலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதுல தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. இன்னொன்று வந்து அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா இந்த சாண்ட் கிளாக். சாண்ட் எவ்வளோ டைம் இங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வர எடுத்துக்குதோ அதை பேஸ் பண்ணி தே வில் கால்குலேட் த டைம். அதுக்கப்புறம் தே கால் இட் சன் யூஸ் சாண்ட் கிளாக் அண்ட் சண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டியல் அப்படின்னு நத்திங் பட் உங்க வாட்ச் ஆர் கடிகாரம் மாதிரியே தான் இருக்கும். முள்ளுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நடுவில் 12 அந்த 12ன்ற இடத்துல தே வில் ஹாவ் சம் பாயிண்டர். அந்த பாயிண்டர் என்ன ஆகும், இட் டசன்ட் மூவ். ஸோ வெயிலோடைய டைரக்ஷன் மூவ் ஆக அந்த பாயிண்டருடைய நிழல் வந்து விழும். ஸோ அந்த பாயிண்டருடைய நிழல் எவ்வளோ சைஸ், எவ்வளோ ஆங்கிள் டிஸ்டன்ஸ்ல வந்து அது நிழல் விழுது, அந்த சைஸ் ஆஃப் த ஷேடோ, அந்த பாயிண்டருடைய ஷேடோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி they will try to find it out the time at that point. So next, measuring tools ல இன்னும் still we have a odometer. odometer is nothing but நீங்க வந்து வண்டியில பார்த்துக்கலாம், இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் அந்த ஓடோமீட்டர் ரீடிங் தான். ஸோ எவ்வளவு கிலோமீட்டர் வண்டி ஓடுது அப்படின்னு சொல்றது ஓடோமீட்டர். அண்ட் ஸ்பீடோமீட்டர் வில் டெல் ஹவு மச் ஸ்பீட் யூ ஆர் கோயிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது பிரெஞ்சுல இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றதே ஒன்று 1790 தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ், நார்மல் ஸ்கேல்ஸ் இருக்கீங்களா, அந்த ஸ்கேல்ஸை வந்து 16th செஞ்சுரியில வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வச்சிருக்க ஸ்கேல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கண்ணாடி ஸ்கேல் இல்ல மர ஸ்கேல் தான் வச்சிருப்போம். பட் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸ்ல, சரிங்களா, பாரிஸ்ல they will have a scale which is made up of an alloy of platinum and iridium. இதால மேடான ஒரு ஸ்கேலை வந்து அந்த பியூரோ ஆஃப் வெய் அண்ட் மெஷர்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அதனுடைய காப்பி வந்து நம்ம டெல்லியில நேஷனல் பிசிக்கல் லெபார்டரியில அந்த மாதிரி ஒரு காப்பி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 kilogram is equal to the mass of certain bar of platinum iridium alloy that has been kept since 1889. இதை வச்சுதான் வந்து மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டா சொல்லுவாங்க. பட் this is just a known facts for you. இப்போ பாத்தீங்கன்னா it's just a quick look what you have seen in this lesson so far. So பாத்தீங்கன்னா length is SI unit of length is meter, mass or weight is kilogram, time is second, volume வந்து cubeல, so meter cube or you can say it is a liter. இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எரர்ஸ் இல்லாம எடுக்கணும். and you need to use the correct measuring tools to measure it. So the comparison of unknown quantity with the known quantity is called measurement. Okay, thank you.